10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். நைட்டிங்கேல் கல்விக் குழுமத்தில் செவிலிய மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா. கோவை மதுக்கரை நைட்டிங்கேல் கல்விக் குழுமத்தின் சார்பாக அன்னை மீனாட்சி மற்றும் நைட்டிங்கேல் நர்சிங் கல்லூரியில் தேர்ச்சி பெற்ற செவிலிய பட்டதாரிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. நைட்டிங்கேல் கல்விக் குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான எஸ். மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இப்பட்டமளிப்பு விழாவில் பழங்குடியினர் நலத்துறை மத்திய அமைச்சர் ஜூவல் ஓரம், முன்னாள் மத்திய கல்வி அமைச்சர் டாக்டர் சஞ்சய் பஸ்வான் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மத்தியில் சிறப்புரையாற்றினார்கள். பின்னர் மாணவர்களுக்கு பட்டம், சான்றிதழ்கள், பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சி குறித்து மத்திய அமைச்சர் கூறுகையில், இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றதற்காக நான் பெருமிதம் கொள்கிறேன். பழங்குடியினர் அமைச்சராக உள்ளேன். ஆனாலும் சிறு வயதில் எனக்கு சிறப்பான கல்வி கிடைக்காததால் மிகவும் வருந்துகிறேன். எங்களது கிராமத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தன. அப்போது பல அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை வைத்தும் பயனில்லை. எனவே நான் அமைச்சராக வேண்டுமென்று தீர்மானம் செய்து அரசியல் களத்தில் இறங்கினேன். தற்போது 30 ஆண்டு காலமாக பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பழங்குடியினர் மக்களுக்காக பணியாற்றி வருகிறேன். மேலும் இன்று பட்டம் பெறும் மாணவியர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாழ்வில் சமுதாயத்திற்காகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் மனிதநேய மிக்கவராக திகழ வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றார். மேலும் கல்லூரி நிர்வாக இயக்குனர் மனோகரன், எனது நீண்டகால நண்பர் என்னை அழைத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவரது பணி சிறக்க வாழ்த்துகிறேன் என்று கூறினார். முன்னாள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் சஞ்சய் பஸ்வான் கூறுகையில், செவிலியர் பட்டதாரிகளான நீங்கள் அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையிலும் நீங்கள் செயல்பட வேண்டும். மேலும் பொது தொண்டாற்றி உயிர்காக்கும் செவிலியர் பணி வேறு எந்த பணிகளுக்கும் ஈடாகாது என்று கூறினார். நைட்டிங்கேல் கல்விக் குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான மனோகரன் வருகை புரிந்த மத்திய அமைச்சர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார். மேலும் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு நடராஜ் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் நடராஜ் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர்கள் ராஜீவ் மனோகரன், சந்தியா ராஜீவ், சஞ்சய் மணி மனோகரன், மீனா சஞ்சய் மணி, கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர் பொன்னம்மாள், டாக்டர் அன்னம், டாக்டர் இந்துலதா, டாக்டர் ராஜன் மற்றும் துணை முதல்வர்கள் துர்காதேவி, டாக்டர் முகில் சிங், டாக்டர் திலகவதி மற்றும் ஆசிரியர்கள், முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சோபியா மற்றும் மும்தாஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுரையாற்றினார்கள்.